அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 17/2/2025 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி 5ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி, குறள் 393. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். தெளிவுரை: கண்களை உடையவர் என்று உயர்வாக கூறப்படுபவர் கற்றவரே ஆவர். கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று அரசு வழியில் ஆதாயம் உண்டு. இன்று புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கப் பெறுவார்கள் பலரும். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். வேலையை விட்டு தொழில் செய்ய முற்படுவோருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியான தொழில் அமையும். புதிய வியாபார தொடர்புகளும் கிடைக்கும் என்று. ஆனாலும் சிலருக்கு ஜீவனம் தொடர்பாக சான் போனால் மூலம் சறுக்குவது போலத்தான் எதையுமே முழுமையாக செய்ய முடியாது என்ற சூழல்தான். வெல்டிங் மற்றும் கட்டிடப் பணிகளில் இருப்பவர்கள், உயரத்தில் வேலை செய்பவர்கள் வேலை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் பற்றிய நிறைய கனவுகள் இருக்கும் உங்களுக்கு. நண்பரின் பேச்சை நம்பி அவருக்கு பணம் கொடுத்து உதவியது இன்று உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். அவர் அந்த பணத்தை திருப்பி எப்போது கொடுப்பது? நீங்கள் எப்போது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது? பணம், நிம்மதி, இப்படி நட்போடு போனதுதான் மிச்சம். பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும். கவனம் வேண்டும். திருமணமாகி சில ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்கவில்லை. மருத்துவரிடம் காட்டியதில் கர்ப்பப்பை பாதித்து இருப்பதாக சொல்ல அவரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பரிந்துரைத்து கரு உருவாகி ஓரிரு மாதங்களில் கலைந்தும் விட வேறு வழியில்லை. சொந்தத்தில் ஒரு குழந்தையை தத்து எடுக்க முடிவு எடுப்பீர்கள். நண்பர்கள் பண உதவி கேட்பார்கள். இந்த காலம் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கவோ ஜாமீன் போடவோ கூடாது. அப்படி செய்தால் கொடுத்த பணமும் வராது. ஜாமீன் போட்டதுக்கு நீங்கள் தான் வழக்குகளை சந்திக்க நேரும். கவனம் இருக்கட்டும். வருமானமே இல்லை என்று புலம்பிய பலருக்கு இப்பொழுது வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும். அதே சமயம் வழக்கத்திற்கு மாறாக செலவும் அதிகமாகி கையில் மிச்சமில்லாமல் போகும். ஆகையால் பணம் வரும்பொழுதே நன்கு யோசித்து வரும் வருமானத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிக்க பழக வேண்டும். வியாபாரத்தில் பொருட்களை அனுப்பியதில் வரவேண்டிய பணம் தாமதமாகத்தான் வரும். பொறுமையாக பேசும் விதத்தில் பேசினால் கூட வசூலாகும். தாமதமாகிறது என்று கோபப்பட்டு பேசக்கூடாது. பேச்சில் நிதானம் தேவைப்படும் காலம் இது. உங்கள் அண்ணனின் மகன் நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத செய்த காரியத்தால் வழக்கு ஏற்பட்டு முடிவே இல்லாமல் போய்கொண்டு இருந்தது. அந்த வழக்கு இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும். இருந்தாலும் பெற்றோர்களுக்கு மன நிம்மதி இருக்காது இன்னும் சில காலமும். என்னதான் கணவன் நிறைவாக சம்பாதித்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தாலும் தன்னிடத்திலே அன்பாக இருக்கவில்லை என்ற மனக்குறை இருக்கத்தான் செய்யும். பெண்களுக்கு கோச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது. அரசு அலுவலகத்தில் போட்டித் தேர்வு எழுதியவர்கள் சிலர் தேர்வாகி உயர் பதவி கிடைத்து வெளியூர் பயணம் மேற்கொள்வார்கள் என்று. இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கிடைக்கும். வலதுகண் குறைபாடு, அக்கி, எலும்பு தொடர்பான நோய்கள், பல் உபாதைகள், கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள், கடினமான பகுதி உடைந்து சிதறுதல், கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி, சூடு தொடர்பான நோய்கள், திருட்டு பயம், பாம்பு பயம் இப்படியாக ஏற்படும். இன்று தினகரன், பாஸ்கரன், பிரபாகரன், மித்ரன், வேதா, கார்த்திக், ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா, ஹரன், தரன், வரன், லிங்கம், ரவி, ஆதி, சாவித்ரி, உஷா, விஸ்வா, ரேணு, கீர்த்தி, மூர்த்தி, கிருஷ்ணன், லிங்க, மித்ரா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள், தனியா, மிளகு, துவரை, பாகற்காய், பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, ரோஸ், பிங்க் மற்றும் மெரூன் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதுத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.